வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியாக நல்ல காரசாரமான ஒரு மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் பண்ணுறதுக்கு கொடுவா மீனை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். 1.5 கிலோ அளவுக்கு கொடுவா மீன், அதாவது ஒரு 2 கொடுவா மீனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பார்ட்டு தலையும் வால் பகுதி எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அதை குழம்புக்காகவும் நடுவில் உள்ள பீஸெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வறுக்கிறதுக்காக தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுவலையும் குழம்பையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்கிறோம் அப்படின்னா, மீன் குழம்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வறுவலுக்கான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி நம்ம மீனில் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா ஊறி நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்காக நம்ம இப்போ வறுவலுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம மல்லிப்பொடியை சேர்த்துக்குவோம். எப்போவுமே வறுவல் செய்கிறப்ப மிளகாத்தூளை விட மல்லிப்பொடி நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே மசாலா நல்லா உதிராமல் வர்றதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அரிசி மாவை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் இந்த மீன் வறுவலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடியை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை, அதாவது அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை கடலெண்ணெய், நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் கலந்து இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். எண்ணெயை சேர்த்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே திக்காக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணியை தெளிச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி பக்குவத்தில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மசாலா கொஞ்சம் தளன்னு வர்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் கலந்து எடுத்த மசாலா எல்லாத்தையும் மீனில் அப்ளை பண்ணியாச்சு. மீனோட எல்லா பார்ட்லேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துக்காவது நீங்கள் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு வறுக்கிறப்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை நம்ம அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ நாம் மீன் குழம்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக மட்டும் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இந்த மிளகை 1 2மா இடித்து சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். ஜீரகமும் மிளகும் பொரிஞ்சு வரட்டும். 7 பூண்டு பல்ல நான் 1 2மா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கணும் அப்படின்னா இந்த மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ நான் ஒரு 30லேருந்து 35 சின்ன வெங்காயம் போல் எடுத்து 2 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்காக நம்ம உப்பை சேர்த்தாச்சு. நல்லாவே வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்குவோம். கூடவே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை சேர்த்துக்கலாம். 1க்கு 2 பங்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை நம்ம சேர்த்தாச்சு. இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொடியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு 2 தக்காளியை பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம்.
நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம வந்து புளியை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே குழம்பு வந்து நல்ல வாசமாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதை வந்து திக்காக கரைச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து சேர்த்து கலந்துக்கலாம். இந்த புளி கரைசல் கூடவே நான் வந்து 2 கப் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல குழம்பு வந்து தண்ணியாக வச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து கொதிக்க வச்சு நம்ம குழம்ப வந்து திக்காக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மீன் குழம்பு நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடியை போட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் கரெக்டான அளவில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே குழம்பு கொதித்து நல்லா திக்கான பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் சேர்க்காமே கூட நம்ம வந்து மீனை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் வந்து யூஸ் பண்ண போகிறேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு குழம்பு கூட வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து குழம்பு கூட வந்து சேர்த்து கலந்து விட்டுருவோம். கூடவே கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணியையும் சேர்த்து நம்ம வந்து கலந்து இதில் வந்து குழம்புல வந்து சேர்த்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். தேங்காய் மசாலாவை நம்ம சேர்த்த பிறகு அதிக நேரம் வந்து கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதி வரட்டும். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த டைம்லேயே நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம். இப்போ வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன பபுளாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் வந்து சேர்த்துடலாம். மீனை சேர்த்த பிறகு நம்ம கரண்டியை வச்சு அதிக நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்காமல் லைட்டாக மட்டும் கலந்து விட்டுருங்க. இல்லைனா மீன் வந்து உடஞ்சி வந்துடும். அதுக்காக வந்து லைட்டாக வந்து நம்ம குழம்பு கூட வந்து கலந்து விட்டுறலாம். நாம் சேர்த்த மீன் வந்து 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே நல்லாவே வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் அதிக நேரம் வேக வச்சுட்டிங்க அப்படின்னா மீன் எல்லாமே உடஞ்சி வந்துடும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வெந்துருச்சான்னு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதிகபட்சம் 10 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு வந்து மீன் வந்து சூப்பராக வெந்து ரெடி ஆயிரும். இப்போ நல்லாவே வந்து நம்ம சேர்த்த மீன் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. லாஸ்ட்டாக வந்து 2 கொத்து கருவேப்பிலையை மட்டும் தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் வறுவலை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெயை சேர்த்துருக்கேன். அதிகமாக எண்ணெயை சேர்த்து பொரிக்க போகிறதில்ல. நம்ம வந்து கொஞ்சமாக மட்டும் எண்ணெயில் மட்டும் வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ மசாலா கூட நல்லாவே மீன்லாம் ஊறி வந்துருச்சு. இந்த மீனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துடலாம். எல்லா மீனையுமே நம்ம இப்போ வந்து எண்ணெயில் வந்து சேர்த்தாச்சு. எண்ணெயில் சேர்த்த பிறகு நீங்கள் கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்காமல் ஒரு பக்கம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஒரு பக்கம் எல்லாமே வந்து நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ லைட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்துகிட்டு மீனோட மேல் பார்ட்டெல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தெளித்து விட்டுறலாம். மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைம்லேயே நம்ம வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எண்ணெயிலேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாமே மீனில் இறங்கி ரொம்பவே வந்து நல்ல வாசத்தோடு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சேர்த்த மீன் எல்லாமே வந்து நல்லா ஒரு பக்கம் வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து திருப்பி சேர்த்து போட்டுடலாம். நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியுது இல்லையா? நல்லா நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா நமக்கு வந்து கிறிஸ்பியாக ஒரு பக்கம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா மீனையுமே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். எல்லா மீனையுமே நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. மறுபக்கமும் நல்லா வெந்த பிறகு இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ நம்ம சேர்த்த மீன் வந்து 2 பக்கமுமே வந்து வெந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். எல்லா மீன் வறுவலையுமே எடுத்து நான் வந்து ஹாட் பாக்ஸ்க்கு வந்து இப்போ வந்து மாற்றிட்டேன். இப்போ நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக காரசாரமான மீன் வறுவல் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேஸ்டியான மீன் குழம்பும் மீன் வறுவலும் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.